மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்நிலையில் அப்போலோ வளாகத்தில் அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரகுவரன், மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதான தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. மருத்துவ குழுவினர் முதலமைச்சருக்கு எது போன்ற சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க? அதாவது அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. முதல்வருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதயவியல் சிகிச்சை நிபுணர்கள் ஏற்கனவே முதல்வருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவ குழுவில் உள்ள இதயவியல் சிறப்பு மருத்துவ குழுவும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வந்தது. இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனையினுடைய உயர் சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய இதயவியல் பிரிவு மருத்துவர்கள் முதல்வருக்கு இதயவியல் சம்பந்தமான சிகிச்சை அளித்து வருவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இதயவியல் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கு இதயவியல் சிகிச்சை தொடர்பான அப்போலோவினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் உயர் சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவ குழுவும் இணைந்து முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக அப்போலோ மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. ரகுவரன், அப்போலோ மருத்துவமனை வாயில்ல அதிமுக தொண்டர்கள் குவிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏறக்குறைய எவ்வளவு தொண்டர்கள் அந்த பகுதியில இப்ப தற்போது வரைக்கும் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக அங்க குவிஞ்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த தொண்டர்கள் வருவதை அப்போலோ மருத்துவமனை இருக்கக்கூடிய அப்போலோ கிரீன்ஸ் லைன் ரோட்ல எந்த வாகனமும் விடப்படல. அமைச்சர் வாகனம் உட்பட எந்த வாகனமே, அமைச்சர்கள் உட்பட எந்த ஒரு வாகனமே அனுமதிக்கப்படல. அது மட்டும் இல்லாம கிரீன்ஸ் ரோட்ல இருந்து தொண்டர்கள் அங்கேயே தடுக்கப்படுறாங்க. தடுக்கப்பட்டாலுமே தடுப்பு வேலிகளை கடந்துதான் இங்க அப்போலோ கிரீன்ஸ் லைன் ரோட்டுக்கு அனைத்து அதிமுக தொண்டர்களுமே வந்த வண்ணமா தான் இருக்கிறாங்க. மேலும் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து தகவல் அறிக்கை ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் இங்கிருந்து அவங்க அதிமுக தொண்டர்கள் சாலையோரத்திலே அமர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழகத்தில் ரகுவரன், அதிமுக தொண்டர்களுடைய மன ஓட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற்று திரும்பி வரணும் அப்படின்ற அந்த பேட்டிகளை நாம இப்ப பார்த்தோம். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க? அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து 75வது நாள், இன்றுடன் 75வது நாளாக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. சிகிச்சை பெற்று, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி அவர் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்தே அதிமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனையின் வளாகத்திலேயே அவர்கள் காத்திருந்தார்கள். இந்நிலையில் இது போன்ற ஒரு செய்தி அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வெளியிட்டதிலிருந்து அதிமுக தொண்டர்கள் அனைவருமே இங்கே அவர்கள் வண்ணமாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அனைவருமே முதல்வர் நலம் பெற்று வந்து விடுவார், எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன வண்ணத்தில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகளும், அதிமுக எம்எல்ஏ, அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்கள் ஆவேசப்பட வேண்டாம், முதல்வர் நலமுடன் இருக்கிறார் என்ற தகவல்களை தொண்டர்களிடம் சொல்லிய வண்ணம் தான் இருக்கிறார்கள். அதன் காரணமாக அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களை கட்டுப்படுத்திய வண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனை இருக்கக்கூடிய கிரீன்ஸ் லைன் ரோட்டில் அதிமுக தொண்டர்கள் தற்போது எந்த விதத்திலும் நுழையாத வண்ணம் காவல்துறை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தடுப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலப்படுத்தப்பட்ட தடுப்புகளை தாண்டிதான் அதிமுகவினர் தொண்டர்கள் வந்து முதல்வரின் நலம் பற்றி கேட்டறியதற்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. மேலும் தற்போது அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலானோர் வந்து கிரீன் லைன் ரோட்லயே நிக்க வைக்கப்பட்டதுனால தொண்டர்கள் பெரும்பாலானோர் வெளிப்பகுதியில் நின்றுருக்காங்க. தமிழகத்தில் ரகுவரன், தொண்டர்கள் ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு காரணமா அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னீங்க. இது போன்ற சூழல்ல காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன அறிவுறுத்தல், என்ன இதை பகிர்ந்துக்கிறாங்க அறிவுறுத்தல்? காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே முதலமைச்சர் உடல்நலம் குறித்து அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் முதலமைச்சர் நலமுடன் தான் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. விரைவிலேயே முதல்வர் பற்றிய அறிக்கை அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக வெளியிடப்படும். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும், அதிமுக தொண்டர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் சார்பாக அதிமுக தொண்டர்களுக்கு விளக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் உணர்ச்சி பெருக்கின் காரணமாக தடுப்புகளை தாண்டி அவர்கள் தங்களுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உடல்நிலை பற்றி கேட்டறிவதற்காக ஆர்வம் மிகுதியால் இருப்பதால் காவல்துறையினரும் அதிமுக நிர்வாகிகளும் சேர்ந்துதான் முதல்வரின் உடல்நிலை குறித்து அவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிக அளவு குவிஞ்சுக்கிட்டே வர காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதனை கட்டுப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டிருக்கா ரகுவரன்? அதிக அளவுல இங்க அதிமுக, அதாவது பெரும்பாலும் சொல்ல போனா அனைத்து
பெரும்பாலான எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பெரும்பாலானோர் இங்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே இந்த அப்போலோ மருத்துவமனை இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. மேலும் இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் குவிய துவங்கி இருப்பதால் அதிகப்படியான தடுப்புகள் வரவிலக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நோயாளிகள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தடுப்புகள் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் போடப்பட்டு காவல்துறையும் கயிர்களை கட்டி பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களை ஓரமாக நிற்க வைக்கும் செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழர் ரகுவரன், காவல்துறை அதிகாரிகளை தவிர வேறு எந்த துறை அதிகாரிகள்லாம் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க? அவர்கள் என்ன விதமான பணிகளை அங்க மேற்கொள்றாங்க? தற்போது காவல்துறை அதிகாரிகள் தான் இங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில இருக்கிறது நம்மளால பார்க்க முடிந்தது. மேலும் ஒரு சில அமைச்சர்களுடைய கார் இந்த பகுதிக்கு அனுமதி இல்லாத நிலையில தற்போது அமைச்சர்கள் பெரும்பாலானோர் தற்போது நடந்த வண்ணமா தான் இங்க அப்போலோ மருத்துவமனைக்கு வர முடிகிறது. அதனால அப்போலோ மருத்துவமனைக்கு தற்போது யாருமே உள்ள செல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் கூட்டம் மிகுதியாக இருப்பதால் அமைச்சர்களுடைய பாதுகாப்பு கருதியும் மேலும் பெரும்பாலானோர் இங்கு வர வேண்டாம், எந்த பிரச்சனையும் இல்லை, முதலமைச்சர் உடல்நல குறித்து ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக விளக்கமும் கொடுக்கப்பட இருப்பதால் தொண்டர்களும் அமைச்சர்களும் பெரும்பாலான இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொண்டர்களின் கூட்டம் மிகுதியாக இருப்பதால தொண்டர்களை கடந்துதான் அனைவருமே மருத்துவமனைக்கு உள்ள செல்ல வேண்டும். அந்த நிலையில பாதுகாப்பு கருதி யாருமே இங்க வர வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலரை நம்மளால இங்க பார்க்க முடியுது. அவங்க மட்டும்தான் தற்போது இங்க மருத்துவமனை வளாகத்தின் வெளியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழர் சார் ரகுவரன், பாதுகாப்பு காரணம் கருதி மருத்துவமனைக்கு வர வேண்டாம்னு காவல்துறை அறிவுறுத்திருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அதிமுக நிர்வாகிகளை தவிர மாற்றுக் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் யாராவது அப்போலோ மருத்துவமனை வளாகத்துக்கு இதுவரைக்கும் வந்திருக்காங்களா? இல்ல இனிமேல் வரக்கூடிய தகவல்கள் ஏதாவது இருக்கா? அதாவது அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் தற்போது இருக்காங்க. மாற்றுக் கட்சி சார்ந்தவர்கள் யாரும் தற்போது இங்க வரல. ஏன்னா அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிக்கு யாருமே அனுமதிக்கல. தற்போது ஏற்கனவே தடுப்புகளை தாண்டி வந்த தொண்டர்கள் தான் இருக்காங்க. இது அதைத்தான் அதுக்கப்புறம் எந்த தொண்டர்களையும் உள்ள அனுமதிக்கல. அதனால இந்த தொண்டர்களை இங்கே தொண்டர்கள் மற்றும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பதாலும் முதல்வரின் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஏக்கத்துடன் அவர்கள் ஆவேசமாக இருப்பதனால இங்க யாருமே பெரும்பாலும் வரல. தொண்டர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. தமிழர் அப்போலோ மருத்துவமனை வளாகத்துல அதிக அளவு தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பு காரணம் கருதி காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறையினருக்கு ஏதாவது அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்களா ரகுவரன்? காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாமே மருத்துவமனை வாசல்ல தான் இருக்காங்க. அவர்கள் தொண்டர்கள் ஆவேசத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் தொண்டர்கள் முதல்வரின் உடல்நலம் பற்றி கேட்டறிவதற்காக ஆர்வ மிகுதியால் இருப்பதனால காவல்துறை அதிகாரிகளும் எந்த போன்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், தொண்டர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், பொறுமையாக பேசி முதல்வர் நலமுடன் இருக்கிறார், விரைவிலே வீடு திரும்புவார் என்பதை சொல்லிய வண்ணம் தான் இருக்கிறார்கள். அதனால தொண்டர்களிடம் ஆவேசமா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தொண்டர்கள் காவல்துறையினர் சொல்வதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தலைவர். மற்றபடி வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளும் இங்க இல்லை. தமிழகத்தில் ரகுவரன், அப்போலோ மருத்துவமனை வளாகத்துல ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. தொண்டர்களுக்கு காவல்துறையினர் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விளக்கி சொன்னதுக்கு அப்புறமும் தொண்டர்கள் வருகை என்பது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல தொண்டர்கள் எண்ணிக்கை அங்க எந்த அளவுக்கு இருக்கு? தொண்டர்களின் வண்ணம் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. தமிழரசன் தற்போது ஏற்கனவே முதல்வரின் உடல்நலம் பற்றி இரவிலிருந்தே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தொடங்கியதிலிருந்து அதிமுக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த வண்ணமாகத்தான் இருக்கிறார்கள். இந்நிலையில முதல்வரின் உடல்நலம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த அதிமுக தொண்டர்கள் அந்த சாலை ஓரத்திலே அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையோரத்திலே அமர்ந்திருந்து முதல்வரின் உடல்நலம் பற்றி தகவல் வரும் வரை நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று சொல்லிய வண்ணத்தில் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இங்கே அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கமலர் ரகுவரன், தொண்டர்கள் அதிக அளவுல குவிஞ்சுகிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இந்நிலையில காவல்துறையினர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? பாதுகாப்புக்கு வேறு ஏதாவது ஏற்பாடுகள் செய்வதற்குண்டான சாத்தியங்கள் அந்த பகுதியில் இருக்கா? நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை வளாகத்தின் வாசல்லே நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் இந்த சாலையோரங்கள்ல நிற்கக்கூடியதும் அமர்ந்திருக்கக்கூடியதும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம இருக்கக்கூடியது கிரீன்ஸ் லைன் ரோடு. இந்த கிரீன்ஸ் லைன் ரோடு தாண்டினாதான் கிரீன்ஸ் ரோடு. அந்த கிரீன்ஸ் ரோட தாண்டின பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ரோட்ல இருந்து அண்ணா சாலை வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உள்ள அந்த சாலை முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க
முடியுது. அங்க முழுவதுமாகவே அதிமுக தொண்டர்கள் இந்த மருத்துவமனை பக்கத்தில் வரக்கூடாது என்பதற்காக முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் கிரீன் ரோடில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அண்ணா சாலை வரை முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் நிரம்பி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தர நிலையில அவர்களுடைய வாகனங்கள் அதற்கு நிப்பாட்டுவதற்குண்டான இட வசதிகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? வேற அங்க இட நெருக்கடி இல்லாம இருக்கிறதுக்கு வேற என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இரவு நேரத்துல இந்த அறிவிப்பு வந்திருக்கு. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பகுதி முழுவதுமாக ஏற்கனவே வாகனங்கள் அனுமதி கிடையாது. ஏற்கனவே இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் அமைச்சர்கள் என அனைவருடைய வாகனமுமே கிரீன் ரோடில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கிரீன் ரோட்டில் அண்ணா சாலை போகக்கூடிய வழி பிரதான சாலை, மிக நீண்ட சாலை. அந்த சாலையில் தான் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது. அதே சாலையில் தான் தொண்டர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு 9 மணிக்கு போல தடுப்புகளை தாண்டி வந்த தொண்டர்கள் மட்டும்தான் தற்போது மருத்துவமனை வளாகத்தை சுற்றி இருக்கிறாங்க. ஆனா மீதி தொண்டர்கள் 3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அனைவரும் கிரீன் ரோட்டிலிருந்து அண்ணா சாலைக்கு இடைப்பட்ட பகுதியிலே தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய வாகனமும் ஏற்கனவே அங்கேதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே பெரும்பாலான வாகனங்கள் இந்த பகுதியில அனுமதிக்க கிடையாது. நோயாளிகளினுடைய வாகனங்கள் மட்டும்தான் பெரும்பாலும் அனுமதிக்கப்படும். அதனால இப்ப காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதால அமைச்சர்கள் மற்றும் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையில தொண்டர்களுடைய வாகனமும் அங்கேதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தமிழர்கள் மருத்துவமனையில் முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதய சுவாசவியல் நிபுணர்கள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலரின் ஆலோசனைப்படி மருத்துவர் குழு சிகிச்சையும் கண்காணிப்பு பணியையும் மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனை வாயிலில் அதிமுக தொண்டர்கள் ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்டோர் குவிந்து வருகின்றனர். மேலும் தொண்டர்கள் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதற்குண்டான நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர்கள் நேரடி தகவல்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இன்றைக்கு இரவு அப்போலோ மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளிவந்த அறிக்கையிலிருந்து தற்போது வரை அப்போலோ மருத்துவமனையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுங்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தலைமையிலான மருத்துவ குழு சிகிச்சை அளித்து வந்தது. ரிச்சர்ட் பீலே மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ குழு கிலானி மற்றும் இதயவியல் மற்றும் ஐக்கியவியல் நிபுணர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட பிசியோதெரபி நிபுணர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் தமிழ்நாட்டில் தங்கி இருந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு லண்டன் சிறப்பு மருத்துவர், முதலமைச்சருக்கான சிறப்பு மருத்துவர் அவர் தான். லண்டன் மருத்துவர் முதலமைச்சருக்கான சிறப்பு மருத்துவர் கிட்டத்தட்ட 30 நாள் தமிழ்நாட்டில் தங்கி இருந்து அவர் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தாங்க. ஏற்கனவே லண்டன்ல பேட்டி கொடுக்கும் போது ரிச்சர்ட் பீலே சொல்லியிருந்தாங்க, முதலமைச்சர் நல்ல நிலையில் முன்னேறி இருக்கிறார், வீடு திரும்புவது பற்றி அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போலோ குழுமத்தினுடைய தலைவர் பிரதாப் ரெட்டியும் அவர்களும் முதலமைச்சர் நலம் பெற்று விட்டார், வீடு திரும்புவது பற்றி அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே அவருக்கு இதயவியல் பிரச்சனைக்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது மற்றும் தொற்று நோய் தடுப்புக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது மற்றும் நுரையீரல் பிரச்சனைக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த இவ்வளவு சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது இந்த மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்நிலையில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே, அதாவது முதலமைச்சருக்கான சிறப்பு தலைமை மருத்துவர் அறிவுரைப்படிதான் தற்போது முதல்வருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அப்போலோ மருத்துவமனை தரப்புகள் தற்போது தெரிவித்திருக்கிறது. மேலும் இதயவியல் பிரச்சனை காரணமாக முதலமைச்சர் தற்போது இந்த இடத்தில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பு காரணங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். தொடர்ந்து காவல்துறையினர் நாளை காலை 7 மணிக்கு மீண்டும் பணிக்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு விவரங்களை முழுமையா சொல்லுங்க. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் பரவியதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் அப்போலோ மருத்துவமனையில் குவிய துவங்கினர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களிடையே பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில அனைத்து காவல்துறைகளுக்கும் உஷார்படுத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே விடுப்பில் எடுக்கப்பட்ட அனைவருமே பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர்
ஜெயலலிதா தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாகவும் காவல்துறையை உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுக தொண்டர்கள் வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்த வண்ணமாக இருப்பதால் காவல்துறை அதிகாரிகளுமே இங்கே தொடர்ந்து குவிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள் தமிழரசன். இதனால முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதன் காரணமாகவும் பதட்டமான சூழ்நிலை தவிர்ப்பதற்காகவும் தான் காவல்துறை அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழரசன். ரகுவரன், இந்த பதற்றமான ஒரு சூழல் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை அறிந்து செயல்படக்கூடியதற்கு வேறு ஏதாவது முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுக தொண்டர்கள் தற்போது 75வது நாள், இன்றுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 75வது நாள். இதுவரை அதிமுக தொண்டர்கள் 300 பேரோ 400 பேரோ 500 பேரோ வந்து மருத்துவமனை வளாகத்தில் நின்று முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அதிமுக நிர்வாகிகளிடமும் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிடமும் கேட்டு சென்று விடுவார்கள். இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனையின் சார்பாகவே இதுவரை இல்லாத, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏற்கனவே செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது, அவர் வெண்டிலேட்டரில் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. மேலும் அவர் மூச்சு விட சிரமப்பட்டார், அதன் காரணமாக அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டது, தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார் என்று மருத்துவமனை சார்பாக தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வந்தாலும் இந்த நிலையில் முதல் முறையாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது தொண்டர்களுடைய வருகையும் இரவிலிருந்தே அதிமுக தொண்டர்கள் வெளியூர்களிலிருந்து கிளம்பிய வண்ணமாக இருக்கிறார்கள் சென்னையை நோக்கி. அதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தான் தெரிவிக்கப்படுகிறது தமிழகத்தில். ரகுவரன், தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் காவல்துறையினரும் முதலமைச்சருக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்ல, முதலமைச்சர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை சொன்னாலும் அங்க குவிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா? அதிமுக தொண்டர்கள் அங்க மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்க அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் என்ன நடவடிக்கைகள் அங்க எடுக்கிறாங்க? அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழரசன். அப்போலோ மருத்துவமனை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தொலைக்காட்சிகளில் நாம் ஒளிபரப்புவதுதான் தொண்டர்களுக்கு தெரிய வருகிறது. அதிமுக அமைச்சர்கள் நிர்வாகிகளும் கூச்சலிடக்கூடிய, சத்தமிடக்கூடிய, கட்டுப்படுங்காத சில தொண்டர்களை தான் கட்டுப்படுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் நலமுடன் இருக்கிறார் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்களே தவிர வேற எது போன்ற நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளவில்லை. ஆனால் அதிக அளவில் அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அவர்களுக்கு எடுத்துக் கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளின் சார்பாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் தொண்டர்களுக்கு எடுத்துக் கூறப்படுகிறது. முதலமைச்சர் உடல்நலம் குறித்து பதட்டமான சூழல் வேண்டாம், சென்று வாருங்க வீட்டுக்கு, காலையில வாங்க பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தொண்டர்கள் வந்து ஆவேசமா இருக்கிறதுனால அனைத்து தரப்பினருமே தொண்டர்கிட்ட வந்து பொறுமையா பேசிக்கிட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் அணி சார்ந்தவர்களும் அதிக அளவில் குவிந்திருக்கிறதுனால பெண்கள்கிட்டையும் பொறுமையா, காவல்துறையினரும் நிர்வாகிகளுமே பொறுமையா முதலமைச்சர் உடல்நலம் தற்போது எந்த விதத்திலும் இல்ல, மரடைப்பு சிறிது நேரம் ஏற்பட்டாலும் முதல்வர் நலமுடன் இருக்கிறார், அவருக்கு அப்போலோ மருத்துவ குழு சிறந்த அளவில் சிகிச்சை அளித்து வருகிறது. மேலும் அப்போலோ மருத்துவமனையினுடைய உயர் சிகிச்சை பிரிவு மற்றும் இதயவியல் சிகிச்சை பிரிவு சிறப்பு நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் நலமுடன் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் விரைவிலேயே அவருடைய உடல்நலம் குறித்து அறிக்கைகள் வரும், அதனால தொண்டர்கள் கலந்து போலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொன்ன வண்ணம் தான் அந்தந்த, அதாவது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலும் அவரவர்களுடைய தலைமையின் கீழ் தான் தொண்டர்கள் நிறைய வந்திருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு வந்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து தெரிவித்த வண்ணமாகத்தான் இருக்கிறாங்க தமிழரசு.